காரைக்குடி பாப்பா கிச்சன். இன்னைக்கு நம்ம சைவ காரைக்குடி ஸ்பெஷலான சைவ விரால் மீன் குழம்பு வைக்க போகிறோம். அதுக்கு என்னென்ன தேவைன்னு வாங்க பார்க்கலாம். தட்டைப்பயிறு இந்த மாதிரி நல்லா ஊற வச்சுருக்கேன். தட்டைப்பயிறு 200 கிராம், பாசிப்பயிறு 200 கிராம், சின்ன வெங்காயம், தக்காளி, வெள்ளைப்பூடு. இப்போ இது ரெண்டையும் நல்லா மிக்சியில் போட்டு அரைச்சிக்கிட்டு வந்துடுவோம். பாருங்க, இப்போ எல்லா ரெண்டையும் மிக்சி ஜாரில் போட்டு அரைச்சிக்கிட்டு வந்துடுவோம். நீங்கள் உங்கள் மீன் இல்லைன்னு நம்பவே மாட்டாங்க, மீன் தான் சொல்லுவாங்க. அவ்வளவு டேஸ்டியான சைவ விரால் மீன் குழம்பு செய்ய போகிறோம். ரெண்டையுமே ஒன்றா தான் போட்டு அரைக்க போகிறோம். பாருங்க, இந்த அளவு சோம்பு போட்டுக்கோங்க. இந்த அளவு சோம்பு, அவ்வளோதான், வேறு எதுவும் சேர்க்க வேண்டாம். இப்போ மிக்சியில் கொண்டு போய் அரைச்சிக்கிட்டு வந்துடுறேன். இப்படி நல்லா தண்ணி ஊற்றாமல் இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கிட்டு வந்துடணும். பாருங்க, பாருங்க, இப்போ எல்லாத்தையும் நல்லா அரைச்சி எடுத்துக்கிட்டோம். இது வந்து லட்சக்கட்டை கீரைங்க. இப்போ இது மாதிரி நல்லா அழகாக எடுத்து வச்சுக்கிடுவோம். ஒரு மீன் ஷேப்பில் இந்த மாதிரி வச்சுக்கிறணும். இது வந்து மீன் முள் மாதிரி நம்ம வாழைப்பட்டையை வெட்டி இந்த மாதிரி வச்சுருக்கேன். கசகசாவை எடுத்து இந்த மாதிரி போட்டு விட்டுக்கோங்க. இப்போ இலையை அப்படியே சுருட்டி நல்லா இந்த மாதிரி கட்டிடுவோம். இந்த மாதிரி எல்லாத்தையுமே கட்டி எடுத்துக்கிடுவோம். எல்லாத்தையும் கட்டி எடுத்துக்கிட்டு வந்துட்டு இப்போ எல்லாத்தையும் இட்லி சட்டியில் வச்சு அவிச்சிருவோம். பாருங்கள், இந்த மாதிரி இட்லி சட்டியில் வச்சுக்கிறோம். இப்போ எல்லாத்தையும் எடுத்து வச்சிட்றேன். இந்த மாதிரி எல்லாத்தையுமே நம்ம இட்லி சட்டியில் வச்சு அவிச்சிடணும். நீங்கள் இந்த மாதிரி வச்சீங்கன்னா வீட்டில் வந்து பிராமின் குழம்புன்னு தான் சொல்லுவாங்க. அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இந்த கீரை வந்து நமக்கு ரொம்ப ஹெல்த்தியானது. இப்போ நம்ம மூடி வச்சு எல்லாத்தையும் அவிச்சிருவோம். பாருங்கள், நல்லா அவிஞ்சு வந்துருச்சு. இப்போ நம்ம அதை எடுத்து ஆறின உடனே எல்லாத்தையும் கட் பண்ணி எண்ணெயில் போட்டு பொரித்து எடுத்துருவோம். பற்ற வச்சுக்குவோம். இப்போ எண்ணெய் ஊற்றிக்குவோம். நல்லெண்ணெய் தான் ஊற்றணும். இது அப்படியே மீன் குழம்பு மாதிரியே தான், அதனால் நல்லெண்ணெயை ஊற்றிக்கணும்.
கருவேப்பிலை போட்டுக்கிட்டு இப்போ நம்ம வெங்காயமும் பச்சை மிளகாயும் போட்டு மஞ்சத்தூள் போட்டுக்கிறேன். வெங்காயம் நல்லா பொன்னரமாக வதங்கணும். அப்போ நம்ம தக்காளி ஊற்றணும். இந்த இதை வந்து யாருமே நம்ப மாட்டாங்க, மீன் குழம்பு மாதிரியே இருக்கும், அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நம்ம வெள்ளைப்பூடு போட்டுக்கிறோம். கண்டிப்பாக வெள்ளைப்பூடு போடணும், கேட்டால் நல்லாயிருக்கும். பாருங்கள், நல்லா வெங்காயம் வதங்கிடுச்சு. இப்போ நம்ம தக்காளி போட்டுக்கிடுவோம். ஒரு 2 பெரிய சைஸ் தக்காளி. தேவையான உப்பு போட்டுக்கிறோம். நல்லா வதங்கி வரணும். அப்போ தான் பாருங்கள். தக்காளி நல்லா வதங்கி வருது. இப்போ நம்ம மிளகாத்தூளை போட்டுக்கணும். நான் குழம்பு மிளகாத்தூள் தான் போட போகிறேன். குழம்பு மிளகாத்தூள் போட்டுக்கிறேன். பாருங்கள், இப்போ நல்லா மசாலாவெல்லாம் சேர்ந்து வந்துடுச்சு. இப்போ நம்ம புளி தண்ணியை சேர்த்துக்கிறோம். இப்போ நம்ம கொஞ்சமாக வத்தக்குழம்பு பொடி போட்டுக்கிறோம். இது வந்து வத்தக்குழம்பு பொடி. நல்லா குழம்பு கொதிச்சு வரட்டும், மூடி வச்சுருவோம். அதுக்கடையில் நம்ம அதை பொரித்து எண்ணெயில் போட்டு பொரித்து எடுத்துகிட்டு வந்துடுவோம். கட் பண்ணி எடுத்து பாருங்கள். இந்த மாதிரி எடுத்து இதை அவுத்துட்டு நம்ம இப்போ கட் பண்ண போகிறோம். பாருங்கள், அப்படியே பிராமின் மாதிரியே இருக்கும். அந்த ஷேப்பை பாருங்கள். ஆறின ஒன்று தான் இதை கட் பண்ணணும். பாருங்கள் எப்படி இருக்குன்னு பாருங்கள். இந்த கட்டுவில் அப்படி அவுத்துக்கிட்டு பாருங்கள். இந்த வாழை நாரை வந்து அப்படியே உருவிடணும். இந்த மாதிரி உருவினா வந்துடும். அதை உருவிட்டு அப்படியே கட் பண்ணாங்க. இந்த மாதிரி உங்களுக்கு எவ்வளோ பெருசு வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் நறுக்கலாம். அப்படியே அதை எண்ணெயில் போட்டு பொரித்து நம்ம குழம்புல சேர்க்கணும். பாருங்கள், இப்போ நம்ம எல்லாத்தையுமே இந்த மாதிரி நான் நறுக்கி எடுத்துக்கிட்டு எண்ணெயில் போட்டு பொரிச்சுக்கணும். பாருங்கள், இப்போ எல்லாத்தையும் நல்லா அந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கிட்டு இப்போ நம்ம எல்லாத்தையும் எண்ணெயில் போட்டு பொரித்து எடுத்துருவோம். காஞ்சிருச்சு. இப்போ எல்லாத்தையும் போட்டு இந்த மாதிரி எடுத்துடணும்.
பாருங்கள் குழம்பு நல்லா எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வருது. இப்போ தேங்காய், சோம்பு, மிளகு 3 அரைச்சி வச்சுருக்கேன். அதை குழம்புல ஊற்றிக்குவோம். ரொம்ப ஊற்றக்கூடாது, கொஞ்சமாக ஊற்றினா போதும். பாருங்கள், இந்த மாதிரி கொஞ்சமாக ஊற்றினா போதும். குழம்பு எப்படி நல்லா எண்ணெய் விட்டு வருது ஊற்றிலாம் அந்த மாதிரி வரும்போது குழம்பு டேஸ்ட்டாக இருக்கும். இன்னுமே குழம்பு வற்றணும். இப்போ இது பொரிஞ்சிருச்சு. இப்போ நம்ம எடுத்து தட்டில் வச்சுக்கணும். பாருங்கள், அவ்வளோ ஒரு மணமாக இருக்குது. இந்த தட்டைப்பயிரும் பாசிப்பயிரையும் நம்ம சோம்பு போட்டு அரைச்சிருக்கோம். வேறு எந்த மசாலாவுமே போடலை. பாசியெல்லாம் அவ்வளோ பொரியும் போதே அவ்வளோ மீன் வறுக்கிற போது என்ன மனம் வருமோ அதே மாதிரி மனம் வருது. இப்போ இதுவும் நல்லா பொரிஞ்சிருச்சு. இப்போ இதையும் எடுத்துக்கலாம். இந்த மாதிரி இப்போ எல்லாத்தையுமே நம்ம பொரிச்சு எடுத்துக்கிட்டு குழம்புக்குள்ளே போட்டுக்கிறோம். இப்போ எல்லாமே நல்லா வந்துருச்சு. இப்போ அடுப்பை அமர்த்திட்டு இறக்கிடுவோம். இப்போ நல்லா குழம்பு எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு. இப்போ நம்ம எல்லாத்தையும் இப்போ பொரிச்சு வச்ச பிராமீனை இப்போ குழம்புல போட்டுருவோம். ரொம்ப போட்டு கரண்டியை கிண்டக்கூடாது. பாருங்கள், இப்போ எப்படி தெரியுது? மீன் குழம்பு மாதிரியே தெரியல. இப்போ பாருங்கள், பிராமீன் குழம்புல இருக்கிற மாதிரியே தெரியுது. பாருங்கள், ஒரு 10 நிமிஷம் மட்டும் குழம்பு அப்படியே கிடக்கட்டும். அப்புறம் நம்ம இறக்கி பரிமாறி இப்போ மல்லியில் போட்டு அப்படியே மூடி வச்சுருவோம். இப்போ வாங்க திறந்து பார்த்துடலாம். பாருங்கள், குழம்பு நல்லா எண்ணெய் விரிஞ்சு வந்துருச்சு. இப்போ நம்ம இறக்கி பரிமாறிடுவோம். பாருங்கள், செட்டிநாட்டு சைவ விரால் மீன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இந்த மாதிரி கண்டிப்பாக உங்கள் வீட்டில் வச்சு பாருங்கள். யாருமே இது சைவ விரால் மீன்னு நம்பவே மாட்டாங்க. எந்த மீன் மாதிரியே இருக்கும். கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ஒரு நாள் வச்சு பாருங்கள். எல்லோரும் வாங்க சாப்பிடலாம். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். வணக்கம்.